அது guys, இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விடிஎஸ்ங்கிற இந்த வீடியோ ஃபார்மேட்டை எப்படி நம்ம MP4க்கு மாற்றலாம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டிங் கேசட்ஸில் வரக்கூடியது. அதாவது ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா அதுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் அவங்க வந்து வீடியோ வந்து காப்பி பண்ணி கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா டிஸ்கில் வந்து காப்பி பண்ணி போட்டு கொடுப்பாங்க. பென்ட்ரைவாக இருந்தாலும் இதெல்லாம் இதே மெத்தட்லாம் காப்பி பண்ணுவாங்க. இதை நாம் இன்றைக்கி வந்து MP4 ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீடியோஸும் இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து MP4 மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து MP4 மாத்திரம் மட்டும்தான் உங்களோட மொபைல் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு வந்து பார்க்க முடியும். அல்லாத இந்த ஃபார்மேட்டை வந்து மொபைலில் ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகணுன்னா வேறு ஏதாச்சும் பிளேயர்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்க பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். பார்த்து முடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி வீடியோ கன்வெர்ட்டருங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயும் இருக்குது, பெய்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வெர்ஷன் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷனில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதுங்கிற மட்டும் இல்லை, நிறைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து ப்ரொஃபஷனல் வெர்ஷனில் கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க்கும் ஆகும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். நேற்றை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடது, அதனால் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஆட் டிஸ்க், அதாவது நீங்கள் கேசட்டை போட்டு அதை நீங்கள் வந்து இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். அதை MP4 ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து லிங்க்ஸை யூஸ் பண்ணி அதன் மூலமாட்ட கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது வீடியோ யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் டிஸ்க் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் டிஸ்க்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக டிஸ்கில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே உங்களோட லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கோங்க. லைக் திஸ் இந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பெண்டிங் போட்டு 2 டிஸ்க் வந்து போட்டு வச்சுக்கோங்க. 2 டிஸ்க்கு போட்டு அதோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே எல்லா ஃபோல்டர்ஸுமே காப்பி பண்ணிங்க. இந்த ஆடியோங்கிற எல்லா ஃபோல்டருமே அந்த டிஸ்கில் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமரோடது. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஆல்ரெடி இதை காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். பட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து காப்பி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் வீடியோங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வந்து போய்வோங்க. அதாவது நீங்கள் எங்கே ஃபைல் வச்சிங்களோ அங்கே போங்க. ஸோ எங்கள் வெல்டிங் ஃபோல்டர், டிஸ்க் 1, அதுக்கப்புறம் வீடியோ. இதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல்-ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட் வரை கிளிக் பண்ணிவிங்க. அப்போ வந்து எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஓப்பன் கொடுத்துவாங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. 1 2 3 அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து தனித்தனியாக MP4 கன்வெர்ட் பண்ணலாம். பட் நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் வந்து அதுக்கடுத்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிம்பிளாக கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆல் ஃபைல்ஸுங்கிற போட்டிருப்பாங்க. இது வந்து ஆஃபில் இருக்கும். இது நீங்கள் வந்து இந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆன் ஆகிருக்கும். ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கு கீழே வந்து கொஞ்சம் கேப் போட்டு எல்லா வீடியோவுமே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே இது எல்லாமே மெர்ஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக் இருக்குது, மிச்சம் எல்லாமே டிக் இருக்காது. இந்த சைடில் உள்ள ஆப்ஷன்ஸே எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் வந்து நேம் போடாதீங்கன்னா நேம் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃபைல் நேம் மாற்றினேன்னு மாற்றிக்கலாம். நான் இது வந்து 1 போடுறேன். அது சும்மா ஒரு சாம்பிளுக்காக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே டெஸ்டினேஷன் எங்கே சேவ் ஆகணுங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதை டிஸ்க்கு 1 போட்டுக்கலாம். டெஸ்டினேஷனில் வந்து நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எனி வீடியோ கன்வெர்ட்டர் ப்ரொஃபஷனல்ங்கிற பேர் போட்டு அதுக்கப்புறம் MP4ங்கிற ஒரு பேர் போட்டால் வந்து வந்திருக்கும். அதிலே நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து தனியாக ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ சைஸ் வந்து ஒரிஜினல் தான், ஒரிஜினலே இருக்கட்டும். இல்லை நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். குவாலிட்டி வந்து லார்ஜ் ஃபைல் சைஸில் வந்துடும். அதுக்கப்புறம் வீடியோ ஆப்ஷன் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படி தான் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஆடியோ டிசேபிள் பண்ணிடாதீங்க, இப்போ ஆடியோ வராது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமைஸ் MP4 எல்லாமே இருக்குது. இதில் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு தேவையான MP4 தான். ஸோ MP4 மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் நோங்கிற கொடுத்தாலே போதும். அது வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் காட்டுது. இதில் வந்து உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் காட்டும். இதில் வந்து டைம் வந்து காட்டும், எவ்வளோ நேரத்தில் இது வந்து கன்வெர்ட் ஆகி முடியுங்கிறது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்டர்டே வந்து 2 டிஸ்க்குமே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 1 hour தான் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes காட்டுது. ஆனால் இந்த டைமை நம்பாதீங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் கூடும் அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் வந்து பெர்சன்டேஜை பாருங்கள், பெர்சன்டேஜை கூடியும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து அது வந்து ஜாயின் பண்ணிடும். இது டோட்டலாக எல்லாமே ஜாயின் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கன்வெர்ட்டட்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து கன்வெர்ட்டுங்கிற லிஸ்ட்டில் வந்து நிறைய வந்து ஃபைல்ஸ் வந்துருக்கும். இங்கே ஆல்ரெடி தான் பண்ணது இருக்குது. ஸோ இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இது எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து இதை சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிசியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே சேவ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்டினேஷன் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் டிஃபால்ட்டாக சேவ் ஆகிறது வீடியோஸில், எனி வீடியோ கன்வெர்ட்டரில் ப்ரொஃபஷனலில் MP4 வந்து சேவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க்குமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் 4.81 GB 2.52 GB. ஸோ இது நம்ம வந்து இப்போ சைஸை வந்து கம்பேர் பண்ணிப்போம். வெட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு வீடியோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் 4.15 GBங்கிற போட்டுருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ்பிசி இது 3.75 GBன்றது, பட் அது வந்து கம்மியாகிட்டே கன்வெர்ட் ஆகிடுச்சு. அது நல்லா தான், பட் அது ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நேற்றுக்கு தான் கன்வெர்ட் பண்ண டைம் டோட்டலாக வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. அதான் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்படி வச்சு அதை இன்னும் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ கைஸ், இந்த மாதிரி உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் மட்டும் இல்லை, வேறு எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபார்மேட் தான் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து கொஞ்சம் தேவைங்கிறதுனால நான் இது வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவேன். மற்றபடி வேறு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணலாமா, ஃப்ரீயாக அந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து VLC பிளேயர் வச்சு பண்ணலாம். பட் அது வந்து எனக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிற டைம் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஓடிட்டே தான் இருக்கும், அதாவது ப்ரிவியூ ஓடிட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் இது கன்வெர்ட் ஆகிற டைம் என்ன ஏதாச்சும் யூஸ் பண்ணணும், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கல, தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வீடியோஸ் இருந்தால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வீடியோஸ் இருந்தால் தாராளமாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஆச்சாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட Instagram டெலிகிராம் தாராளமாக வந்து கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்குறவங்களுக்கு நான் வேறு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன சொல்லித்தராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.